வணக்க மக்களே, நாம் இந்த பதிவில் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நரம்பு மண்டலம் நமது உடலில் மிக முக்கியமான ஒரு பணியை ஆற்றிட்டு இருக்கு. இதுதான் அறிவாற்றல் மற்றும் உடலினுடைய முக்கிய இயக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுது. சிலர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சோர்வாக இருப்பாங்க. எதையுமே புதிதாக அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள தயாராக இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதற்கு காரணம் அவங்களுடைய நரம்பு மண்டலத்தில் உண்டாகி இருக்கக்கூடிய அழுத்தம் மற்றும் சோர்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை சரி செய்ய சீரான முறையில் உடற்பயிற்சியும் செய்யணும். சில உணவுகளை நரம்புகளுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை நம்ம உட்கொள்ளணும். சரியான ஊட்டச்சத்துக்கள் இல்லாம போறதால தான் நரம்பு மண்டலத்தை நம்ம பாதுகாக்காம இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கு. நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பச்சை காய்கறிகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப மஸ்ட். பச்சை காய்கறிகளில் ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்கு மற்றும் விட்டமின் B6 அதிகமாக இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹோமோசிஸ்டைன் உண்டாகாமல் தடுக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சிதை மாற்றத்தில் தாக்கம் உண்டாகக்கூடியதாக இருக்கு. மேலும் இது அல்சைமர் சொல்லக்கூடிய மறதி நோய் உண்டாகாம தடுக்குது. தமனிகளினுடைய வலிமையும் அதிகரிக்கிறது உதவிகரமாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம். பசலை கீரையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பசலை கீரையில விட்டமின் B1 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. இது மூளையினுடைய செயல்திறனை ஊக்குவிக்குது. மேலும் சீரான முறையில் உணவுல நீங்க பசலை கீரையை சேர்த்து வந்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலத்தினுடைய வலிமை அதிகரிக்கும். ஸோ நீங்க வாரத்தில் ஒரு தடவையாவது பசலை கீரையை சாப்பிடுங்க. உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கொக்கோவை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கொக்கோவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். இது பார்க்கின்சன் நோய், அதாவது மறதி நோய்னு சொல்லுவோம், அல்சைமர் நோய்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நோய், அப்புறம் மயக்கம், பெருந்தமனி, தடிப்பு போன்றவை உண்டாகாமல் தடுக்குது. மேலும் இது மூளைக்கு செல்லக்கூடிய விஷத்தன்மையை குறைக்குது. இதனால நரம்பு மண்டலம் நீண்ட நாள் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் வலிமையாக உங்களுக்கு செயல்படும். ஸோ கொக்கோவை நீங்க உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்கள்ல விட்டமின் B6 இயற்கையாகவே அதிகமாக இருக்கு. இது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் அறிவாற்றலையும் அதிகரிக்குது. நரம்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு முழு தானியங்கள் சிறந்த உணவாக இருக்கலாம். எனவே நீங்க குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் இந்த மாதிரி முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கோங்க. நரம்புகளை பலம் பெற வச்சுக்கோங்க. நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பாதாம், வால்நட்ஸ் போன்றவற்றில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. ஸோ இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. இது நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. மேலும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மூளையினுடைய செயலாற்றலையும் அதிகரிக்க செய்யுது. ஸோ கண்டிப்பா நீங்க நட்ஸையும் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பூண்டை நீங்க உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பூண்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை பாத்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு பயனளிக்கக்கூடிய உணவாக இருக்கு. இதனால மூளைக்கு ஏற்படக்கூடிய அழுத்தம் குறையுது. ஸோ மேலும் இது செயல்திறன் உடல் செல்களினுடைய வயதாகக்கூடிய தன்மையை குறைச்சு சுறுசுறுப்பாக இயங்க வைக்குது. மேலும் இதனால நரம்பு மண்டலத்தில் வலுவிழப்பு பாத்தீங்கன்னா உண்டாகாமல் தடுக்கிறதுக்கு முடியும். ஸோ பூண்டு இயற்கையாக உங்களுடைய நரம்புகளை பாதுகாக்கும். நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஆலிவ் எண்ணெயை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ ஆலிவ் ஆயில் இருக்கக்கூடிய பாலிஃபினல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்தில் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் ஆலிவ் எண்ணெய் அறிவாற்றல் மற்றும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்கிறது உதவிகரமாக இருக்கு. ஸோ ஆலிவ் ஆயிலை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் டீயை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். ஸோ கிரீன் டீல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கிரீன் டீ அப்பப்போ நீங்க காலை மாலை நேரங்களில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கூடிங்க. கடல் மீன்கள், ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கடல் மீன்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் மீன்களான இந்த சூறை மீன், நெத்திலி மீன் இது எல்லாத்துலயுமே மெக்னீசியம், காப்பர், பாஸ்பரஸ் போன்றவை அதிகம் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம சால்மன் மீன், டுனா மீன், மத்தி மீன் இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதால இது மூளையினுடைய செயல்திறனை ஊக்குவிக்கும். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நரம்புகளை பலம் பெறுத்தி நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், தடுக்கப்படும். மோரை நீங்க உங்களுடைய நரம்புகளை பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். மோர் உடல் சக்தியை ஊக்குவிக்கிறது மட்டுமில்லாம மனநிலை மேலோங்கவும் அதே போல உங்களுடைய நரம்பு மண்டலத்தோட நன்கு செயல்படவும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரிலாம் ப்ராப்ளம் உங்களுக்கு நரம்பு சம்பந்த பிரச்சனை இருக்காது. நீங்க மோரை குடிச்சிங்கன்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போல்லாம் பாத்தீங்கன்னா சின்னவங்களை தொடங்கி பெரியவர்கள் வரையுமே அனைவருமே நரம்பு சார்ந்த
சார்ந்த பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள, வராமல் தடுக்க, நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.